நாடு முழுக்க கிரீம் பண்ண பத்தி மட்டும்தான் பேச்சு. சரி, இந்த ஜிஎஸ்டி பிரச்சனை வந்துருச்சு. நம்ம ஒரு நாளைக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் எவ்வளவு ஜிஎஸ்டி கட்டுவோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். எதுக்கு யோசிச்சு பார்த்துக்கிட்டு ஒரு லிஸ்டாவே போட்டுடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். காலையில எந்திரிச்சதும் ஒரு மனுஷன் எங்க போவான்? சம்பவ இடத்துக்கு தான், அதாங்க பாத்ரூமுக்கு தான் போவான். நானும் உள்ள போய் டூத் பேஸ்ட் எடுத்து பார்த்தேன். 18% ஜிஎஸ்டி. ஜவுளி கடையில கட்டப்பைக்காக மல்லு கட்டுறவங்க நம்ம. அப்படி இருக்கும்போது பல்லு விளக்குறதுக்கு வரி கட்டணுமா? சரி, அப்படி வரி கட்டி பல்லு விளக்காட்டி தான் என்ன மோசம் போயிட போகுதுன்னு தான் எனக்கு தோணுது. இருந்தாலும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் நினைச்சு பார்க்கணுமா இல்லையா? சரி, பாத்ரூம்குள்ள இருக்கிற எந்தெந்த பொருளுக்கெல்லாம் ஜிஎஸ்டி இருக்கு அப்படின்னு நம்ம தொலைவி தேடி பார்த்தோம்னா, டூத் பிரஷுக்கு 5%, சோப்புக்கு 18%, ஷாம்புக்கு 18%, பக்கெட்டு மக்குன்னு இருக்கிற பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 18%, டாய்லெட் பேப்பருக்கு கூட 18%. விட்டா டாய்லெட்ல உட்காந்து பாக்குற ரீல்ஸுக்கு கூட ஜிஎஸ்டி கேட்பாங்க போல இருக்கு. இவ்வளவு வரியை கட்டி நான் பாத்ரூம்குள்ள போயிட்டு வரதை நினைச்சா எனக்கு எங்க வீட்டு பாத்ரூம்குள்ள போன மாதிரியே இல்ல, ஏதோ நவீன கட்டண கழிப்பிடத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. பாத்ரூம் பரிதாபங்கள் கொடுத்த தலைவலி தீர்றதுக்காக ஒரு டீ போட்டு குடிக்கலான்னு கிச்சன் பக்கம் போனா அங்க டீ தூள் இல்ல. சரி, கடைக்கு போய் டீ தூளோட சேர்ந்து மளிகை சாமானையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடலான்னு போனேன். அங்க போய் டீ தூள் கேட்டா அதுக்கு 5% ஜிஎஸ்டிங்கிறாரு கடைக்காரரு. இந்த டீல இஞ்சி, அதிமதுரம், மூலிகைகளோட சேர்த்து ஜிஎஸ்டியையும் சேர்த்திருக்காங்க. தலைவலிக்கு ரொம்ப நல்லதான். சரி, அப்படியே ஒரு 1/4 கிலோ சர்க்கரை கொடுங்க அப்படின்னு சொல்லி கடைக்காரர்கிட்ட கேட்டேன். அவர் என்ன கேட்டாருன்னா, உங்களுக்கு லூஸ்ல சக்கரை வேணுமா இல்ல பிராண்ட் பண்ணி பேக் பண்ண சக்கரை வேணுமா அப்படின்னு கேட்டார். ரெண்டுத்துக்கு என்னென்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டேன். லூஸ்ல வாங்கினா உனக்கு ஜிஎஸ்டி கிடையாது, பிராண்டடா வாங்கினா நீ ஜிஎஸ்டி கட்டணும் அப்படின்னாரு. ஓஹோ, இது தெரியாம நான் பல நாள் பேக்கெட் வாங்கிட்டு போயிட்டேனே, அதுக்கு ஜிஎஸ்டி எல்லாம் கட்டியிருக்கேனே. சரி, வேற எதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி இல்லன்னு சொல்லுங்க, அந்த பொருளா நான் வாங்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னேன். நீ பேக்கெட்ல போட்டு பிராண்ட் பண்ணி விற்கிற எந்த பொருளை வாங்கினாலும் ஜிஎஸ்டி கட்டி தான் ஆகணும். அந்த ஜிஎஸ்டிய உன் கண்ணுக்கே தெரியாம அந்த பொருளோட விலையில ஏத்திடுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஒரு லிஸ்ட போடுவோம். கோதுமை மாவுக்கு 5%, ரவைக்கு 5%, சேமியாக்கு 5%, அரிசி மாவு, கடலை மாவு, அரிசி, பருப்பு, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், தோசை மாவு, இட்லி மாவு, எண்ணெய் முதற்கொண்டு 5% ஜிஎஸ்டி கட்டி ஆகணும். இதுல இந்த அரிசியில மட்டும் நேக்கா ஒரு உருட்டி இருக்காங்க பாருங்க. 26 கிலோவுக்கு மேல நீங்க அரிசி வாங்குனீங்க அப்படின்னா அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. ஆனா 25 கிலோவுக்குள்ள பேக்கடா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அரிசி வாங்குனீங்கன்னா அதுக்கு 5% ஜிஎஸ்டி கட்டணுமா. 25 கிலோ அப்படிங்கிறது ஒரு மிடில் கிளாஸ்ல ரொம்ப பட்ஜெட்டை போட்டு மொத்தமா வாங்கினா கொஞ்சம் காஸ்ட் கம்மியாகுமேனு வாங்குவாங்க. ஆனா அதுலயும் நீங்க டாக்ஸ் போடணுங்கிறீங்க. சில பேர் இந்த மாசம் இவ்வளவுதான் காசு இருக்கு, இல்ல இந்த வாரம் இவ்வளவுதான் காசு இருக்கு, அடுத்த வாரத்துக்கு நம்ம காசு வரும்போது அரிசி வாங்கிக்கலாம்னு ஒரு 5 கிலோ வாங்குவாங்க, ஒரு 2 கிலோ வாங்குவாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு எல்லாம் டாக்ஸ் போட்டுட்டு 26 கிலோவுக்கு மேல இருக்கவங்களுக்கு டாக்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க. 26 கிலோவுக்கு மேல அரிசி வாங்குறாங்கனாலே அவங்க நல்ல வசதியான ஒரு பொருளாதாரத்துல இருக்கவங்கன்னு தான் அர்த்தம். சாதாரண மக்களுக்கு வரி போடுவாங்க, ஆனா வசதியானவங்களுக்கு வரி கிடையாது அப்படிங்கிறது தான் இவங்க டாக்ஸ் முறையா இருக்கு. அது என்னவா வேணா இருந்துட்டு போகுது. நம்ம எல்லாத்தையும் லூஸ்லயே வாங்கிடலான்ட்டு அங்கேயே உட்காந்து ஒரு மளிகை லிஸ்ட் எழுதி அவர் கையில கொடுத்தேன். ஆனா அதை பார்த்துட்டு அவர் என்ன சொன்னாருன்னா, தம்பி இதுல 1-2 பொருள் தான்பா லூஸ்ல கிடைக்கும், மீதி எல்லாம் பேக்கடு பிராண்டட் ஐட்டம் தான் கிடைக்கும் அப்படின்ட்டாரு. அவர் சொல்லி குத்தம் கிடையாது, இன்னைக்கு சிட்டில அதுதான் நிலைமை, எல்லாமே பிராண்டடா தான் கிடைக்குதுன்னு ஆகி போச்சு. சரி, என்ன பண்றது, ஜிஎஸ்டியோட காசு கொடுத்து வாங்கிட்டு போனேன் வீட்டுக்கு. அங்க போய் சமைக்கலான்னு கேஸ் சிலிண்டர் ஆன் பண்ணும் போதுதான் தோணுச்சு, நம்ம இந்த சிலிண்டருக்கும் 5% ஜிஎஸ்டி கட்டியிருக்கமேன்ட்டு. ஏற்கனவே மானியத்தை கட் பண்ணிட்டீங்க, விலைய ஏத்திட்டீங்க, இப்ப இதுல ஜிஎஸ்டிய வேற சேர்த்துட்டீங்க. ஒரு வாய் சோறுதுங்கிறதுக்கு என்ன அக்கப்போரா இருக்குங்கிறீங்க. மத்தியானம் ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்ப கொலிக்கு சொன்னா, டே நான் பிரியாணி ஆர்டர் போட போறேன், உனக்கும் பிரியாணி வேணுமான்னு கேட்டான். சரி போடுறான் நானும் சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது, அதுலயும் ஏதாவது டாக்ஸ் வாங்குவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. சரி டே, நீ பில் போறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த பில் ஸ்பிளிட் அப் ஏதாவது இருந்துச்சா அனுப்பு அப்படின்னு சொன்னேன். அவன் எனக்கு பார்த்துட்டு அனுப்பிச்சான். அதுல பிரியாணியுடைய மொத்த விலை 598 ரூபாய், அதுல ஜிஎஸ்டி மட்டும் 30 ரூபா 98 காசு, அதாவது 5% ஜிஎஸ்டி. அது ரெஸ்டாரண்ட் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி இவங்க வாங்கி ரெஸ்டாரண்ட் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் ஜிஎஸ்டி ஆன் பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1 ரூபாய் வாங்குறாங்க. இது எதுக்குன்னா, அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நம்ம ஆர்டர் போறதுக்காக 6 ரூபாய் ஃபீஸா வாங்குறாங்க. அந்த ஃபீஸுக்கு ஒரு ஜிஎஸ்டி. ஆக மொத்தம் கிட்டத்தட்ட கூட்டி கழிச்சு பார்த்தா 32 ரூபாய் ஜிஎஸ்டி டாக்ஸ் மட்டும் கட்டணும். ஒரு பிரியாணி சாப்பிட ஆசைப்பட்டது குத்தமா அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு எனக்கு. சாயங்காலம் டீ பிரேக்கு, சரி பக்கத்துல இருக்கிற பேக்கரியில போய் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்க எங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, அதுல கிரீம் வச்சா ஜிஎஸ்டியா அப்படின்னு சொல்லி நியாயம் கேட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாரு. அவர் சொல்றதுல நியாயம் இருக்குதானுங்களே அப்படின்னு சொல்லி கடைக்காரர்கிட்ட நானும் கேட்டேன்.
என்ன வம்ப விலைக்கு வாங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க. சரி நம்ம யார் வம்பு தும்புக்கும் போறது கிடையாது, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரீம் பண்ணு வாங்கினாதானே பிரச்சனை, சரி எனக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொடுங்க அப்படின்னு. அப்பதான் தெரிஞ்சது பிஸ்கட் பாக்கெட்டுக்கு 18% ஜிஎஸ்டியா. அதாவது நீங்க 5 ரூபாய்க்கு பிஸ்கட் பாக்கெட் வாங்குனீங்கன்னா அதுல 90 பைசா ஜிஎஸ்டி கட்டணுமா. பிஸ்கட்டுங்கிறது கீழ்த்தட்டு மக்கள்ல இருந்து மேல்தட்டு மக்கள் வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்ற பொருள் தான். ஆனா கீழ்த்தட்டு மக்களும் சரி மிடில் கிளாஸ் மக்களும் சரி அவங்களுடைய வாழ்க்கையில இந்த பிஸ்கட்ன்றது ரொம்ப முக்கியமான அங்கமா இருக்கு. நிறைய ஏழை குடும்பங்கள்ல டீயும் பிஸ்கட்டும் தான் காலை உணவாவே நிறைய பேருக்கு இருக்கும். இன்னும் நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்ல குழந்தைகளுக்கு பிஸ்கட்டை உணவா கூட கொடுத்துட்டு இருக்காங்க அங்கங்க. சோ அப்படி இருக்கும்போது அந்த பிஸ்கட்லயும் நீங்க வந்து ஜிஎஸ்டி போடுறீங்க. அது போக வெள்ளம் போன்ற பேரிடர்லாம் வருதுன்னு வைங்களேன், அவங்களுக்கு மக்கள் உதவி பண்றதுக்காக போவாங்க. அப்போ என்ன கொடுப்பாங்க, ஒரு பிஸ்கட் தான் கொடுப்பாங்க, அந்த இடத்துல உணவு கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட நேரத்துல உதவுறதுக்காக வாங்குற பிஸ்கட்டுக்குமே நம்ம ஜிஎஸ்டி கட்டணும் அப்படிங்கறதுதான் இங்க நிலைமை. இதுல என்னங்க நியாயம் இருக்கு. சரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு கலப்பா ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஹோட்டலுக்கு போனேன். சரி வேக்காடா இருக்கேன்னு ஏசி ரூம்ல போய் உட்காந்தேன். அங்க 18% ஜிஎஸ்டி சார் அப்படின்னாங்க. அப்ப வெளியே உட்காந்தா அங்க 5% தான் சார் ஜிஎஸ்டி அப்படின்னாங்க. நம்ம வெளியவே உட்காந்து சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போனேன். இங்க ஒரு டிஸ்கிளைமர் போட வேண்டியிருக்கு. இப்ப நான் வந்து இந்த இடத்துல சொன்ன விஷயங்கள் எல்லாமே கீழ்த்தட்டுல இருந்து மேல்தட்டு மக்கள் வரைக்கும் எல்லாரும் அன்றாடம் பயன்படுத்துற விஷயங்கள் பத்தி தான் சொல்லியிருக்கோம். குறிப்பா ஏழை மக்களும் மிடில் கிளாஸ் மக்களும் இதை வந்து அதிகமா பயன்படுத்துறாங்க. அந்த விஷயங்கள் மட்டும்தான் இதுல எடுத்திருக்கோம். சோ அதனால வந்து நீங்க ஏன் இந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடுறீங்க, நீங்க ஏன் ஆர்டர் போட்டு சாப்பிடுறீங்க அப்படின்ற வாதம் வந்து இந்த இடத்துல சரி வராது. எல்லாருக்கும் பொதுவா இருக்கணும் தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இங்க சொல்லியிருக்கோம். இப்போ இந்த வீடியோ மூலமா நீங்க என்ன சொல்ல வரீங்க, டாக்ஸே கூடாதுங்கிறீங்களா அப்படின்னு கேக்குறீங்க. கண்டிப்பா கிடையாது. டாக்ஸ்னாலதான் ஒரு நாடு இயங்கும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா இவ்வளவு டாக்ஸ் வாங்குற நீங்க திரும்பி இந்த மக்களுக்கு என்ன செய்றீங்க அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற கேள்வி. ஐரோப்பாவில 40% டாக்ஸ மக்கள் கிட்ட இருந்து வாங்குறாங்க. ஆனா அதுக்கு பதிலா அந்த அரசாங்கம் அவங்களுடைய கல்வி சுகாதாரம் போன்ற அடிப்படை தேவைகளை செஞ்சு கொடுத்துடுறாங்க. ஆனா இங்க எல்லாத்துக்குமே டாக்ஸ் கட்டுறோம். டாக்ஸ் கட்டினதுக்கு அப்புறமும் எங்க தேவையில நாங்களே பாத்துக்கணும் அப்படிங்கிற நிலைமை தான் இங்க நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இவ்வளவு டாக்ஸ் கட்டுறோம், அதுல என்ன பண்றீங்க அப்படின்னு நாங்க கேள்வி கேட்டா அந்த டாக்ஸ்ல தான் உங்களுக்கு நாங்க ரோடு போட்டு தரோம் அப்படின்னு சொல்றீங்க. சரி ரோடு போடுறீங்க வச்சுக்கோங்க, அது நல்ல ரோடா கெட்ட ரோடான்ற விவாதம் தனி, அதுக்கு நான் வந்து வரல. ரோடு போடுறீங்க ரைட்டு, அந்த ரோடு போட்டதுக்கு அப்புறமும் நாங்க எதுக்கு வந்து உங்களுக்கு டோல்கேட் கட்டணும்? புரியவே இல்லையே. எங்க வரி பணத்துல ரோடு போடுறீங்க, அந்த ரோட்ல நாங்க போறதுக்கு ஒரு டோல்கேட் காசை வேற கேக்குறீங்க. இது என்ன லாஜிக்கு? அது மட்டும் கிடையாது, இவ்வளவு வரி வாங்குறீங்க, ஆனா வெள்ளம் போன்ற பேரிடர் ஏதாவது வந்துச்சுன்னா அந்த நேரத்துல எங்களை கண்டுக்கவே மாட்டீங்க, நிதியும் கொடுக்க மாட்டீங்க. அது மட்டும் கிடையாது, மாநில அரசுகள் அந்தந்த மாநில மக்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியில கரண்ட்ல வந்து ஏதாவது ஆஃபர் கொடுக்குறாங்க, 100 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்றாங்கன்னா அதையும் கொடுக்க கூடாதுன்றீங்க, மானியமும் கொடுக்க கூடாதுன்றீங்க, விலையையும் ஏத்தணும்னு சொல்றீங்க. இது போக கல்விக்கடன் ஒண்ணு கொடுக்குறீங்க. கல்விக்கடன் அப்படிங்கிறது எதுக்காக கொடுக்குறீங்க? இந்த நாட்டினுடைய இளைஞர்கள் படிச்சு முன்னேறி வந்தாதான் நாடு நல்லா இருக்கும், அவங்கதான் இந்தியாவினுடைய எதிர்காலம் அப்படின்னு சொல்லி நல்லா தான் பேசுறீங்க. ஆனா கல்விக்கடனுக்கு வாங்குற இன்ட்ரெஸ்ட் 11%க்கு மேல. இன்னொரு பக்கம் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு கடனை தள்ளுபடி பண்ணிட்டு இருக்கீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. படிச்சு முடிச்சு வேலைக்கு போற ஒருத்தன் அவனால எப்படி 8,000 10,000 சொல்லிட்டு முதல்ல இஎம்ஐ கட்ட முடியும்? கல்வி அப்படிங்கிறது உண்மையாவே இந்தியாவின் வளர்ச்சிக்காக நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா 3ல இருந்து 5%க்குள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சீங்கனாலே போதுமானதா இருக்கும். ஆனா நீங்க கல்வியுமே வியாபாரமா பாக்குறீங்க. வியாபாரம் பண்றவங்க கிட்ட பணத்தை தூக்கி கொடுத்துடுறீங்க. நீங்க பேங்க்ல கொடுத்துட்டு இருந்த முதலீடுக்கெல்லாம் வட்டியை குறைச்சிட்டீங்க. சரி நாங்க சந்தையில போய் முதலீடு பண்ணி லாபம் சம்பாதிச்சா அந்த லாபத்துக்கும் ஒரு டாக்ஸ போடுறீங்க. அப்ப நான் சம்பாதிக்கிறதுக்கு எங்கதான் போறது? இன்னொரு பக்கம் கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சிருது, ஆனா பெட்ரோல் டீசல் விலை மட்டும் குறையவே மாட்டேங்குது. அதுல டாக்ஸ் வேற போட்டுக்கிறீங்க. இந்த டாக்ஸ்ல யார் அதிகம் போட்டாங்க யாரு குறைவா போட்டாங்கன்னு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில சண்டை வேற நடக்குது. இதுல இன்னொரு லாஜிக்கும் பேசுவாங்க. காய்கறிக்கெல்லாம் நாங்க ஜிஎஸ்டி போடவே இல்லையே அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையா பேசுறதா நினைச்சுப்பாங்க. ஆனா ஒரு விவசாயி கிட்ட இருந்து அந்த காய்கறி மட்டும் கிடையாது, விவசாய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா அதுக்கு ஒரு வாகனம் வேணும், ஒரு சரக்கு போக்குவரத்து வேணும். அந்த சரக்கு போடுற அந்த லாரிக்கு டீசலை நீங்க போட்டாகும். டீசல் விலை இவ்வளவு உயரமா இருக்கும்போது எப்படி காய்கறி விலை குறையும்? மக்கள் கைக்கு வரும்போது காய்கறி விலை அதிகமா தான் இருக்கு. இதுல நீங்க ஜிஎஸ்டி போட்டா என்ன போடாட்டி என்ன? இங்க கோடியில சம்பாதிக்கிறவங்களும் டாக்ஸ் கட்டுறாங்க, லட்சங்கள்ல சம்பாதிக்கிறவங்களும் டாக்ஸ் கட்டுறாங்க, சில ஆயிரங்கள் சம்பாதிக்கிறவங்களும் டாக்ஸ் கட்டுறாங்க, தினக்கூலிக்கு போறவங்களும் டாக்ஸ் கட்டுறாங்க. ஆனா இவங்க மத்தியில இருக்கிற வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரே மாதிரியா இருக்கா அப்படின்னா
அது பெரிய கேள்விதான். சமீபத்துல ஆக்ஸ்ஃபாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்தியாவில இருக்கிற டாப் 1% பணக்காரங்க கிட்ட நாட்டுல இருக்கிற 40% சொத்து குவிஞ்சு கிடக்குது. அதே நேரம் அடித்தட்டு மக்கள் கிட்ட வெறும் 3% சொத்துகள் மட்டும்தான் இருக்கு. அடித்தட்டுல இருக்கிற 50% மக்களுடைய ஜிஎஸ்டி பங்களிப்பு 64%. ஆனா டாப் 10% பணக்காரர்களுடைய ஜிஎஸ்டி பங்களிப்பு வெறும் 3%. இப்ப சொல்லுங்க, இங்க பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்குமான இடைவெளி அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டு இருக்கா இல்லையா? ஒவ்வொரு மாசமும் ஜிஎஸ்டி வசூலாகிற அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடியை தாண்டுது ஜிஎஸ்டி வசூல். இன்னொரு பக்கம் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா, சாதாரண மக்களுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது முன்னேறாமையில இருக்கு. அவங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது பெரிய அளவுல மாற்றம் இல்லாம இருக்கு. அப்படியே வருமானம் அதிகரிச்சாலும் கூடவே சேர்ந்து விலைவாசியும் ஏறுறதுனால எவ்வளவு சம்பாதிச்சாலும் போதலை அப்படிங்கிற அளவுக்கு தான் இங்க வருமானம் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்டா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, யார் உலகத்திலே பெரிய பணக்காரர் அப்படிங்கிற மோதல்ல அம்பானியும் அதானியும் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்காங்க. அவ்வளவு பணம் வச்சிருக்கிறவங்களுக்கு அரசாங்கத்தால கடன் கொடுக்க முடியும், அந்த கடனையும் தள்ளுபடி செய்ய முடியும். கிட்டத்தட்ட 25 லட்சம் கோடியை கடந்த 10 ஆண்டுகள்ல கார்ப்பரேட் கம்பெனிகளுக்காக தள்ளுபடி பண்ணியிருக்கு மத்திய அரசு. ஆனா சாதாரண மக்கள் பயன்படுத்துற அன்றாட தேவையான அடிப்படை விஷயங்களுக்கு ஜிஎஸ்டி வாங்கிட்டு இருக்காங்க, கல்வி கடனையும் ரத்து பண்ண மாட்டாங்க. இதையெல்லாம் கேட்டா உங்களுக்கு கோபம் வருது. நியாயமா சொல்லுங்க, கோவப்பட வேண்டியது நீங்களா நாங்களா? ராஜீவ் பஜாஜ் 2 வீலர்ஸ் கம்பெனியுடைய ஓனர், அவர் ஒரு விஷயம் சொல்றாரு. கோவிடுக்கு அப்புறம் வளர்ச்சி சரிஞ்சிருச்சு, மக்கள் முன்னேறதுக்காக தடுமாறிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நீங்க பைக்குக்கு 28% ஜிஎஸ்டி போடுறீங்க. பைக் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஆடம்பரமா இருக்கலாம், ஆனா முக்காவாசியான இந்திய மக்களுக்கு அது ரொம்ப அத்தியாவசியமான பொருளா மாறிடுச்சு. அதை வச்சு நிறைய பேர் வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க, தங்கள் வாழ்வாதாரங்களை பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறாரு ராஜீவ் பஜாஜ். ஆனா ராஜீவ் பஜாஜை நோக்கி உங்க கோவம் திரும்பல. ஆனா அன்னபூர்ணா சீனிவாசன் கேட்ட கேள்வி உங்களை கோவப்படுத்துது. அப்போ ஒரு பெரிய தொழிலதிபர் என்ன வேணா பேசலாம், நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்க. ஒரு சாதாரண சின்ன தொழிலதிபர் மக்களுக்காக பேசுனது அவ்வளவு பெரிய குத்தமா நீங்க பாக்குறீங்க. நீங்க பணக்காரர்களுக்கு மட்டும் அரசு நடத்துறீங்களா, இல்ல சாதாரண மக்களுக்காகவும் சேர்த்து அரசாங்கம் நடத்துறீங்களா அப்படிங்கிற கேள்விய உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய நேரம் இது.